இந்த ஒரு சிரிப்பால் இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்தாங்கன்றதே நம்ம எல்லாரும் மறந்துட்டோம். இந்த வீடியோவில் இவங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். ஐஜி ரம்யா இவருடைய பூர்வீகம் தூத்துக்குடியாக இருந்தாலும் ஆனால் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். இவங்களுடைய ஃபேமிலியில் பேரண்ட்ஸ் அண்ட் சிப்ளிங்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கிறாங்க. ரம்யா பாரதி அவர்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே 21 வயசில் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஐபிஎஸ்ஸாகவும் ஆயிடுறாங்க. ஐபிஎஸ் ஆன கொஞ்ச நாளில் உதயகுமார் ஐஏஎஸ் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. திருவண்ணாமலை, கோவை, சென்னை இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லையும் மண்டல கண்காணிப்பாளராகவும் இருந்துட்டு வராங்க. இவங்களுடைய ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு நிறைய ஸ்டேஜில் சிறப்பு விருந்தினராகவும் போயிருக்காங்க. இவங்களுடைய பேச்சை பார்த்துட்டு நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆயிருந்தாகவும் சொல்கிறாங்க. சென்னையில் போஸ்டிங் இருக்கும்போது நைட் டைமில் ரோந்து படையில் நிறைய இன்ஸ்பெக்ஷனும் பண்ணிட்டு வராங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோவையில் எஸ்பியாக இருக்கும்போது பெண்களுக்கான முக்கியத்துவத்தை அதிகமாக கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய இன்வால்மெண்ட் எல்லாமே பார்த்துட்டு 2019 சிறந்த கண்காணிப்பாளராகவும் பொது சேவைக்கான சிறப்பு பட்டத்தையும் முதலமைச்சரால் வாங்கியிருக்காங்க. இதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலுமே நம்மளுடைய சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம போஸ்டிங்கில் மட்டும்தான் இருக்கோம், மற்றபடி நம்மளும் ஒரு மனுஷன் தான் அப்படின்றது உணரணும். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.